வெற்றிமாறன் இளையராஜா கூட்டணியில் சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் நடிப்பில் விடுதலை 2 வெற்றி நடை போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள், நிறைய மேடைகள்ல இவரை ஒருத்தரை இன்ஸ்பிரேஷனா பண்ணி இன்னைக்கு நிறைய தூரம் நிறைய டிராவல் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. எஸ், எங்க போனாலும் சரி நாங்க ரஜினி சார் கெட்டப்ல தான் வாழ்வோம், ரஜினி சார் கூடயே வாழ்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரா இன்னைக்கு நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது ரஜினி மாதவனும் ரஜினி பாலானும் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர்ண்ணே. ஆனா அப்படியே உங்க 2 பேர் முன்னாடி வந்து இருக்கிறது அப்படியே சூப்பர் ஸ்டாரே கண்ணு முன்னாடி வந்து 2 சூப்பர் ஸ்டார் அப்படி வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கிறீங்க சூப்பர் ஸ்டார் கெட்டப்ல. உங்களோட பயணங்கள், நிறைய வீடியோஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம்ண்ணே. இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் சாரோட பர்த்டே சார்பாக நம்ம ட்ரிபியூட் கொடுத்து நம்ம நிறைய விஷயம் ஆதன் சினிமா சார்பாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் 2 பேர்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டுறேன். உங்க 2 பேருக்கும் ஏன் சூப்பர் ஸ்டார் அவ்வளோ பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் அண்ணன் இருந்து போயிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா 1986 முதல்ல நான் பார்த்த படம் கழுகு. எங்கள் அம்மா தான் கூட்டிட்டு போனாங்க சின்ன வயசுல. அப்போல்லாம் டிக்கெட் 2 ரூபான்னு நினைக்கிறேன். அந்த படம் பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அப்படியே ஒரு மேலே ஒரு தாட் வந்துச்சு. 5-6 வயசுலேருந்தே இப்போ எப்படி இப்போ பிறக்கிற குழந்தை கூட சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு பாட்டு போனால் எப்படி டான்ஸ் ஆடுதோ, அன்னைக்கே எனக்கு ஒரு ஃபீலிங். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அப்படியே வந்து சூப்பர் ஸ்டார் படத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அது இல்லாமல் நமக்கு இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷனாக, இன்றைக்கி வந்து ஒரு மனசில் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா கூட சூப்பர் ஸ்டாரோடைய தத்துவ பாடல்கள்லாம் கேட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி உண்டாயிரும். ஓகே, அந்த மாதிரி நாங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, உங்களுக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டாரை ஏன் பிடிக்குதுன்னு கேட்டீங்க. அதாவது சூப்பர் ஸ்டாரை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. வெளியில வேணா சொல்லிக்குவாங்க பிடிக்காது அப்படிம்பாங்க. ஆனால் அந்த பிடிக்காதுன்னு சொல்றதா முதல் இடத்துலேயே போய் சூப்பர் ஸ்டாரோட படத்தை பார்ப்பான். ஏன்னா சாமானியர்களோட வாழ்க்கையை பிரதிபலிச்ச ஒரே நடிகர் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் தான். கூலிக்காரன்லேருந்து கோடீஸ்வரன் வரைக்கும் சூப்பர் ஸ்டாரை எல்லா உருவத்திலையும் பார்த்தாங்க. அதனால அவரை ரசிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. பட் வந்து எனக்கு ஏன் பிடிக்குதுன்னா, நான் ஒரு பேசிக்காக ஒரு மேடை கலைஞன். சூப்பர் ஸ்டார் ஐயா மாதிரி மேக்கப் போட்டு இந்த மாதிரி கல்யாண ப்ரோக்ராம், ஈவெண்ட்டு, கோயில் ப்ரோக்ராம், இந்த மாதிரி பல வகையான கலை நிகழ்ச்சியில் அவர் மாதிரி ஆடி, அவர் மாதிரி மிமிக்ரி பண்ணி, வசனம் பேசி, ஸ்டைல் பண்ணி நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். அதில் கிடைக்கிற அமௌண்ட்டில் தான் என்னோட குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கேன். ஸோ என்னோட வாழ்க்கையிலே அவர் ஒன்றாயிட்டார். ஓகே, அதனால எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். மற்றவங்களை விட எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதாவது ரசிகராக இருந்து இப்படி ஒரு தொழில் வாய்ப்பாக இந்த ரசிகர் வந்து தொழில் வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூப்பர் ஸ்டாரை ரசிக்கிறதுனாலையும் ஒருத்தர் வந்து ஒரு வாழ்க்கையில் இன்னைக்கு அவருக்கு ஒரு வாழ்வாதாரம் வந்து இருக்குன்னா அதை நம்ம பாராட்டியும். முதல் ரசிப்பு பின்னாடி அது வாழ்வாதாரமாக மாறிடுச்சு. அன்னைக்கு வந்து படம் பார்த்து இவர் படத்தில் வந்து அவர் ஒவ்வொரு படத்துலையும் முன்னேறுவார், கஷ்டப்பட்டு முன்னேறுவார். அண்ணாமலையெல்லாம் படம் பார்த்தீங்கன்னா நண்பன் துரோகம் பண்ணிடுவான், அவர் சேலஞ்ச் பண்ணிட்டு பெரிய கோடீஸ்வரர் ஆன பிறகும் நண்பரை காப்பாற்றுவார். ஸோ அதெல்லாம் சின்ன வயசுலேயே பள்ளி பருவத்திலே பார்க்குறப்ப இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் முன்னேறணும், தொழில் செஞ்சு உழைக்கணும் அப்படின்னு அவர் அந்த ஒரு சின்ன வயசுலேயே பார்த்து பட் அவர் பிற்காலத்தில் அவரோட பாடல்களுக்கே ஆடி நம்ம வாழ்க்கை கொண்டு போகிறோங்கிறது பெரிய கடவுள் கொடுத்த பெரிய ஒரு அரிய பொக்கிஷம். எனக்கு மிகப்பெரிய ஒரு இந்தியானோட ஐக்கான் இல்லைங்க, எல்லாருமே ரசிப்பாங்க. எனக்கு அது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அவரை வச்சுதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னோட வாழ்க்கையே அவர் தான். ஓகே,
ரெண்டு பேருக்கும் அவர் நடிச்ச படங்கள்ல ரொம்ப பிடிச்ச படம் இன்னைக்கு வரைக்கும் என் மனசுல நிக்கிற ஒரு படம்னா என்ன படம் சொல்லுங்க? அண்ணா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து என்னைக்குமே வந்து 6 to 60 வரை தான். அந்த படம் வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் அந்த படத்தை பார்க்கணுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி படம் ஒரு மனிதனோட வாழ்க்கையில எவ்வளவு வந்து ஒரு குடும்பம் நடத்துறதுக்கோ, ஒரு ஃபேமிலியில ஒரு லோயர் கிளாஸ் ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எப்படி அதை வந்து அதை சாத்தியப்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறினார். அது வந்து இன்றைக்கும் வந்து 1000 படையப்பா 1000 பாட்ஷாவுக்கு சமமான படம் 6 to 60 வரை. அந்த படத்தை நான் வந்து போன வாரம் கூட பார்ப்பேன். எனக்கு எப்போல்லாம் மன சோர்வு அடையுதோ அப்போ அந்த படத்தை போட்டு பார்ப்பேன். அது அவ்வளோ தத்துரூபமாக நடிச்சிருப்பாரு, அவ்வளோ அருமையாக இருக்கும். அண்ணன் தம்பி பாசம், அண்ணன் தம்பி காப்பாற்றி அந்த தம்பி என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் பார்க்கும்போது நேச்சுரலாக இருக்கும். பார்த்தா ஒரு சினிமா மாதிரியே இருக்காது. ஏன்னா எல்லாத்து குடும்பத்திலும் ஒரு கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டத்தில் வரையிலும் நம்ம மனது சோர்வடைஞ்சிடக்கூடாது. அப்படிங்கும்போது அந்த படம். அதுக்கப்புறம் எல்லா படமே ஹை கிளாஸ் படம் தான். ஆனால் வந்து தத்துவ ரீதியாக எனக்கு வந்து ஒரு பிடிச்ச படம் அப்படின்னா 6 to 60 வரையும் சொல்லுவேன். கமர்ஷியலாக எல்லா படம் இருக்குது. ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரு மனசை தூண்டின படம், ஒரு வருடிய படம், அந்த மனசை வருடிய படம், உண்மையாலுமே ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு குடும்பத்தில் எப்படி நம்ம கஷ்டமெல்லாம் வருமோ அதை வந்து தத்துரூபமாக காமிச்சிருப்பார். அந்த படம் இன்னைக்கு இளைஞர்லாம் பார்க்கணும். அப்போ தான் வந்து அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு, நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு இளைஞர்களுக்கு தெரியும். சும்மா நீங்கள் வந்து பைக் வாங்கி தராங்க, உடனே வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, ஹெல்மெட்டு போடுறதில்ல, ஆக்சிடெண்ட் ஆகிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஜிஹெச்லேயே நம்ம பத்திரிகை துறையில் இருக்கிறனால நம்ம பார்க்குறோம், நிறையா செய்திகள் வருதில்ல வாட்ஸ்அப்பில். பார்த்தோம்னா இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையாக வருது. இதெல்லாம் இல்லாமல் அந்த படத்திலாம் பார்க்கும்போது அவங்களுடைய அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துறாங்க, நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறது ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். உங்களுக்கு அண்ணன் அருமையான படம் சொன்னார். அந்த படத்தில் வந்து ஒரு மிடில் கிளாஸ் 6 to 60 மிடில் கிளாஸ் மனிதனோட வாழ்க்கையை வந்து அப்படி ஒரு சித்தரிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செட்டு போட்டு தான் எடுத்திருப்பாங்க. ரொம்ப எளிமையாக ஒரு கிழிஞ்ச பணியை போட்டுக்கிட்டு ஒரு அந்த இதில் ஒரு சாதாரண ஒரு பத்திரிகையில் தான் வேலை செய்வார் நினைக்கிறேன் அந்த படத்தில். ஆமாம், கடைசியாக ஆமாம், பத்திரிகையில் தான் கரெக்ட். உங்களுக்கு எனக்கு எவ்வளோ ரிலேட் ஆகிடுச்சு பாருங்க. நம்ம தொழிலில் கடைசியாக வந்து பத்திரிகை எழுதி வாழ்க்கை முன்னேறுவார். அதே மாதிரி தான் நானும் கஷ்டப்பட்டு தான் நான் வந்து எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டு சென்னைக்கு வந்திருக்கேன். இப்போ அதே பத்திரிகை தொழில் தான் எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி நேர்மையான முறையில் எழுதி வாழ்க்கையில் முன்னேறுவோம். பத்திரிகை தொழிலில் தான் வந்து எழுதுவாருங்க. அப்படியே எழுதி அண்ணன் தங்கச்சியை படிக்க வச்சு அப்படியே படிப்படியாக உயர்ந்து வந்து ஒரு மிடில் கிளாஸோட பீப்புளோட அருமையான ஒரு லைஃப் சைக்காலஜி, லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க, அதை வந்து காமிச்சிருப்பாங்க. அது பெஸ்ட்டுங்க வாழ்வியல். இப்போ வந்து எல்லாம் இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு அவரோட ஸ்டைல் படங்கள் மட்டும் தான் பிடிக்கும். பட் நாங்கெல்லாம் வந்து 80 கிட்ஸ். ஏன்னா நீ 80 கிட்ஸ் தானே? ஆமா ஆமா, 81 தான் நான். ஆமா, 80 கிட்ஸ். எங்களுக்கு நாங்கள் பார்க்குறப்ப போனா ஒரு கேள்விக்குறி, அபூர்வ ராகங்கள் ஸ்டார்ட் ஃபஸ்ட்டே 4 சீன் தான் வருவார். 4 சீனும் வாய்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது, மாசா இருக்கும். அதுக்கப்புறம் 6 to 60 வரை தர்மதுரை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டைலே பண்ணியிருக்க மாட்டார். அவ்வளோ எளிமையாக நடிச்சிருப்பார். அவ்வளோ தம்பியை ஏமாத்துறாங்கன்னே தெரியாது, ஆனால் உதவி பண்ணிகிட்டே இருப்பார். சேம் படிக்காதவன் ஒரு வந்து அது பார்த்தீங்கன்னா கண்டக்டராக இருப்பார், தம்பியை படிக்க வைப்பார். ஒரு குடும்பத்தை வந்து எப்படி வந்து கட்டுக்கோப்பாக காப்பாற்றணும், ஒரு அண்ணன் தம்பியை வந்து பாசம்னா என்ன, ஒரு அப்பாவுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், ஒரு தங்கச்சியை எப்படி காப்பாற்றணும். ஸோ வந்து குடும்ப உறவுகளை வந்து அந்த பழைய படங்களை சித்தரிச்சதுல தலைவர் மாதிரி ஒரு ஆர்டிஸ்டை பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு பழைய படங்கள், ஸ்டைல் இல்லாத படங்கள். தர்மதுரை, போனா ஒரு கேள்விக்குறை, 6 to 60 வரை, எங்கேயோ கேட்ட குரல்ல வந்து ஒய்ஃபை வந்து ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அந்த ஒய்ஃபை கூட வந்து மறுபடியும் ரெகக்னைஸ் பண்ணி கூப்பிட்டுப்பாரு அவர் எங்கேயோ கேட்ட குரல். அது மாதிரி நிறைய படங்கள் இருக்குதுங்க. ஸ்டைல்னு பார்த்தா இது சொல்லலாம். சாதாரண வேட்டி சட்டையில தான் இருப்பாரு, எஜமான்ல மாசா இருப்பார். பார்த்தீங்கன்னா எல்லா துணியும், எந்த துணி போட்டாலும் அந்த துணியில அழகா இருக்கக்கூடிய ஒரே ஸ்டார் நம்ம சூப்பர் ஸ்டார் தான். எல்லா படமும் பிடிக்குங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் அண்ணன் சொன்ன மாதிரி அந்த பழைய பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்த 6 to 60 வரை, போனா ஒரு கேள்விக்குறி, எங்கேயே கேட்ட குரல், அதெல்லாம் அருமையான படங்கள். சூப்பர். கண்டிப்பா 2 பேரும் சூப்பர் ஸ்டார் கெட்ட போட்டு வந்திருக்கீங்க. அவர் சார்பா ஏதாவது டைலாக் ஏதாவது பேசி அவர் ஸ்டைல்ல ஏதாவது பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல அண்ணன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாம் மேலே இருக்கிற மாதிரி. எனக்கு வந்து உண்மையாலுமே வந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் டைலாகு எல்லாத்துக்கும் பொதுவான விஷயமா இருக்கும்னா நம்ம முத்து படத்தில் தான். அடிக்கடி நான் நிறையா யூடியூப் சேனலில், நிறையா டிவி சேனலில் கூட நம்ம இந்த டைலாக் தான் நான் ஃபேவரட்டாக பேசுவேன். முத்து படத்தில் தானே பார்த்தீங்கன்னா, தும்பல், இரும்பல், விக்கல், கொட்டாவி, நல்லது கெட்டது, பசி, தூக்கம், பிறப்பு, இறப்பு, பணம், பட்டம், பதவி இதெல்லாம் கேட்டு வராது, தானாக வரும். வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. எச்சச்சா எச்சச்சா கச்சச்சா கச்சச்சா அப்படிம்பாரு.
அந்த டைலாக் வந்து இதுதான் உண்மை. தும்பல், இரும்பல், விக்கல், கொட்டாவி, நல்லது கெட்டது, பசி, தூக்கம், பிறப்பு, இறப்புலாம் தானாக தான் வரும். நம்ம வந்தாலும் ஏன்னு கேட்கக்கூடிய போகலாம் தடுக்க முடியாது. அதனால மனிதர்கள் வந்து நீங்கள் எல்லாருமே ஓடுறாங்க, எதையோ நோக்கி ஓடுறாங்க. ஆனால் நம்ம வந்து நீங்கள் நம்மளுடைய ஆத்மாத்மா, நம்மளுடைய நல்ல எண்ணமும் நல்ல செயலும் இருந்து ஒவ்வொரு தொழிலையும் நல்லபடியாக செஞ்சால் எல்லாரும் வெற்றி பெறலாம். ஓகே, இந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். ரொம்ப அருமையா பண்ணீங்க. ஓகே, சூப்பர். ஆனா நீங்க அப்புறம் எல்லாமே எந்த ஒர்க்கு நம்ம பண்ணணும் ஒரு அர்ப்பணிப்புங்கிறது வேணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதான் தலைவர் கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. சிம்பிளான டைலாக். அப்புறம் பாத்தீங்கன்னா பாட்ஷா படத்துல என்ன சொன்ன, கூட்டம் சேர்த்தவங்களாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னேன்ல, உண்மைதான். ஆனா என்கிட்ட இருக்க கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்ல, அன்பால தானா சேர்ந்த கூட்டம். எனது தனி சாம்ராஜ்யம், அன்பு சாம்ராஜ்யம். இதை யாராலையும் அழிக்க முடியாது. அவர் பின்னாடி எப்பவுமே எங்களை மாதிரி நல்லவங்களும் அன்பானவங்களும் தான் இருப்பாங்க. அதை வந்து இண்டிகேட் பண்ணுது. அப்புறம் இப்ப கூட அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், தப்பென்ன சரியென்ன எப்போதும் விளையாடு, ஒரு எங்கு போனாலும் இன்பத்தை தள்ளாது, சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு மாதுண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு. அடப்போடா நம்ம வரப்போற டைலாக். ஓகே, கூலியில இருந்து. சூப்பர். நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சமீபத்துல. சூப்பர் ஸ்டார்னாலே ஒரு உங்களை மாதிரி நிறைய பெரியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வீட்டுல படமா வச்சு அவரை கும்புறதும் சரி, அவர் இதயத்திலே வச்சிருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா இது இதயத்தை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தான் இருக்காரு. சூப்பர். அதுதானே, நிறைய பெரியவர்கள் இருக்காங்க. சில பேர் அவங்க கடையில போட்டோ வச்சு அவர் சாமி மாதிரி கும்பிடுறாங்க. சில பேர் பைக்ல அவர் போட்டோ வச்சு அந்த மாதிரி போறாங்க. இந்த இணை பிரியாத பாசம், அன்பு இதெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து நாங்கள் வந்து ஒரு நடிகராகவே நினைக்க தோணவே மாட்டேங்குது. அதாவது இப்போ நானும் ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் 25-50 தடவை தான் நினைச்சிருவேன். நீங்கள் நினைக்க மாட்டீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அது எப்படியாவது ஏதாவது நான் ஒரு திடீர்னு ஒரு ஆட்டோ ஓலா புக் பண்ணால் டக்குன்னு சூப்பர் ஸ்டார் ரசிகர் அப்படியே ஹேர் ஸ்டைலோட வருவார். நான் பின்னாடி உட்காந்து வீடியோலாம் அவர் எடுப்பேன். வீடியோலாம் எடுத்தானே சூப்பர் ஸ்டார் ரசிகர் தானே அப்படின்னு எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க? சார் ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஒரு டம்ளர் இருக்குன்னா, சாரி சார் நீங்கள் ஒரு டம்ளர் இருக்குன்னா, இப்போ நான் வீட்டில் தண்ணி குடிக்கிறதுக்கு டம்ளர் எடுக்கிறேன்னா இப்படிதான் அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டைல் வந்துடும். பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நாள் எல்லாத்துலயுமே அவர் கலந்துருக்காரு. நடையில, அப்புறம் ஒரு பொருள் எடுக்கிறதுல, நிக்கிறதுல, பேசுறதுல. அந்த வேக வேகமா பேசினாலே மற்றவங்க கேட்பாங்க, என்ன சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசுற, என்ன ரஜினி மாதிரி நடக்கிற, என்ன ரஜினி மாதிரி ஓடுற. சும்மா சாதாரணமாவே நம்ம நின்னாவே அந்த வந்து அட நிக்கீழ கூட இப்படியே தான் நிற்பீங்களா அப்படின்னு கேட்பாரு. அட ஏப்பா நம்ம இருக்கிறதே அப்படிதான். இந்த கை பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து ஸ்டைலே பண்ணல, தானே ஆட்டோமேட்டிக்காக வருது. இதெல்லாம் வந்து சொல்லிலாம் இல்லை, தானா வருது அப்படிங்கிற மாதிரி தான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம இன்னைக்கு ஒரு 1000 பேர்த்த கடந்து போயில 90% பார்த்தா சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்களாக தான் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அதை இம்ப்ரெஸ் ஆயிரும், தானாகவே ஆயிடுது. அது இல்லாமல் இன்னைக்கு வந்து எவ்வளவோ நடிகர்கள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ரசிகர் இருக்காங்க, நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் சூப்பர் ஸ்டாருக்குன்னு ஒரு தனி வைப்ரேஷன் இருக்குது. அந்த நடிகர் அவருக்குன்னு ஒரு கதை அம்சமாகட்டும், அந்த பாடல் ஆகட்டும், அந்த மியூசிக் ஆகட்டும், அது எல்லாமே அவருக்கே எழுதின மாதிரியும் அவருக்கே மியூசிக் அடித்த மாதிரி இருக்குது. மற்ற எவ்வளவோ பாட்டு வருது, அவ்வளோ ஹிட் ஆக மாட்டேங்குது. இன்னைக்கு பழைய படம் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் அந்த பாட்டு போட்ட கூட எவ்வளோ கேட்கறதுக்கு ஆனந்தமாக இருக்குது. சாதாரண பாட்டு கொண்டை இழுத்தாலும் போகக்கூடிய அந்த பாட்டெலாம் பாருங்கள், எல்லா பாட்டுமே கேட்டுகிட்டே இருக்கலாமான்னு தோணும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மனசில் வந்து பதிஞ்சிருது. ஓகே. அதனால வந்து எல்லாமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு பையன் வந்து சாமி சிலையே மாதிரி சூப்பர் ஸ்டார் வச்சு டெய்லி பாலாபிஷேகம் இதே பண்ணி 3 வேளை அந்த சாமிக்கு எப்படி 3 கால பூஜை பண்ணுவாங்க, காலையில மத்தியானம் நைட்டு, அந்த மாதிரி பாலாபிஷேகம் பண்ணி அவர் கோயிலே தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அந்த பிரியம் பாசம் அவர் மேல வந்து சார் அது வந்து இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது சார். தன்னை அறியாமையே சோலுக்குள்ள கலந்துடுறாங்க. அந்த ஆன்மான்னு சொல்றோம்ல சார், நம்மளோட அந்த உயிர்ல இருக்கிற அந்த பிரியம் தனியா பிரிக்க முடியாது சார், அதோடய கலந்துடுறாங்க உள்ளுக்குள்ள. இப்ப ஒண்ணு இல்லை சார், இப்ப படைப்பா படத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த வெற்றி கொடிக்கட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல வந்து அவர் அப்படியே ஒவ்வொரு சீனா காமிப்பாங்க. நான் ரொம்ப ரசிச்சது என்னன்னா, அந்த ஒருத்தர் கிரானைட்ல அப்படியே சுத்திட்டு இருப்பாரு. சுத்தினே இவர் வந்து அப்படியே மானிட்டரிங் பண்ண வருவாரு. வந்தனே அவரை பார்த்துட்டு அப்படியே ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் பண்ணிட்டு போவாரு, இப்படின்ட்டு சிரிச்சுட்டு போவாரு. அதாவது வேலை செய்யறவிட அவ்வளவு பெரிய ஓனர் வந்து அந்த இது மாத்திட்டு அந்த லேபர் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து அவர் அப்படியே அந்த தலையத்தை தட்டி கொடுத்துட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு போவார். இதெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் வந்து ஒரு ஓனர் வந்து இன்னைக்கு இது சாத்தியமா? படத்துல வந்து அவரை பார்த்து ஓனர்கள் கத்துக்கணும். ஒவ்வொரு ஓனரும் இறங்கி வந்து லேபர்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணணும், அவங்களை வந்து உற்சாகப்படுத்தணுங்கிறது அந்த பாட்டுல ஒரு சீன்ல காமிச்சிருப்பாரு.
இப்படியும் பாரு அந்த அதாவது அந்த கிரேனைட் சுத்திட்டு இருக்கோம். அவர் பார்ப்பாரு, பார்த்துட்டு வந்து அப்படியே தலையை தட்டி கொடுத்துட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு போவார், நல்லா பண்ற அப்படின்னு பண்ணிட்டு போவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லவனுக்கு நல்லவன் படத்துல உள்ள போறப்ப கம்பெனி விசிட் பண்ண போறப்ப அந்த லேபர் ட்ரெஸ் போட்டு போவார். போட்டு வந்து மறுபடியும் உள்ள வந்தோடனே ஓனர் ட்ரெஸ் மாத்துவார். மாத்திரனே கேட்பான், ஏன்பா நீ உள்ள போறப்ப மட்டும் இந்த மாதிரி லேபர் ட்ரெஸ் போட்டு போற, அப்புறம் வந்தனே மறுபடியும் கோட் சூட் மாட்டேன்னா இன்னைக்குமே வந்து நான் தொழிலாளியா தான் என்ன நினைக்கிறேன், நான் முதலாளியா நினைக்கல. அங்க வந்து லேபர் ட்ரெஸ் போட்டு போறப்ப தான் அவங்க தொழிலாளியை நான் வந்து நினைக்க முடியும், அவங்களும் எங்கூட வந்து நல்லா உழைக்கிறாங்க, அதை அந்த ஃபீல் இது பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ வந்து அவர் எல்லாத்தையுமே அவர் தகுந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல நீங்க வந்து எது ஊத்துறீங்களோ அதுவா மாறிடும், அந்த கலரா மாறிடும். நீங்க தண்ணியை ஊத்துனீங்கன்னா தண்ணியா மாறிடும், பாலை ஊத்துனீங்கன்னா பாலா மாறிடும். அந்த மாதிரி அவர் வந்து எல்லாத்துக்குள்ளேயும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுறாரு. பால்காரனா மாறிடுறாரு, ஆட்டோக்காரனா மாறிடுறாரு, டாக்ஸிக்காரனா மாறிடுறாரு, எல்லாமே. அது இதுதான் காரணம். ஏன் பிடிக்குது நீங்க காரணம் என்னன்னா, டாக்ஸி எடுக்கிறப்ப சும்மா விளையாட்டுக்கு லட்சுமி ஸ்டார்ட் ஆயிரு அப்படின்னு படிக்காத சொல்லுவாரு. அது வந்து ஒரு காமெடி. அதாவது லட்சுமிங்கிறது வந்து அது டாக்ஸியை லட்சுமியா நினைக்கிறாரு. அதாவது பாருங்க அண்ணாமலையில பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுவாரு, நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு. ஆட்டோ டிரைவருக்குலாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணிக்க. ஒரே ஒரு வாட்ஸ்அப் படத்துல இந்த ஆட்டோக்காரன் பாட்டு போட்டு இன்னைக்கு வந்து அசைக்க முடியாத ஆட்டோக்காரங்க மத்தியில ஒரு பேர் வாங்கியிருக்கு. ஆயுத பூஜைனால ஃபர்ஸ்ட் போடுறது ட்ரெண்டிங் ஆகுறது ஆட்டோக்காரன் சாங் தான். ஆமா, அதுக்கப்புறம் தான் மத்ததை யோசிக்கிறது. அதே மாதிரி காருக்கு சொன்ன மாதிரி படிக்காத கார் டாக்ஸி பத்தி வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில உழைப்பாளியில மூட்டை தூக்குறதுங்க. ஓகே, அவர் நிறைய லென்த்தியான டைலாக்ஸ்லாம் நிறைய பேசியிருப்பாரு. நிறைய பேர் டேரக்டர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காரு, ஒன் டேக்லாம் பயங்கரமா பண்ணுவாரு, நிறைய ரிஹர்சல் எடுத்து. அது மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டைலாக், இப்ப நீங்க சொன்ன டைலாக்லாம் தவிர ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகி ரொம்ப லென்த்தியான டைலாக் பார்த்தா நடிகர் ஆனவங்களா இருக்காங்க. யாரு சொல்லுங்க, எந்த டைலாக்? விஜய் வந்து சூப்பர் ஸ்டாருடைய டைலாக் வந்து லென்த்தியான டைலாக். அண்ணாமலை படத்துல வந்து பேசி காமிச்சது, அது வந்து லென்த்தியான டைலாக் தான். ஆக்சுவலா இந்த இருமல தும்மல நான் பேசலாம்னு பார்த்தா அண்ணா அதை எடுத்துக்கிட்டாரு. சரி பரவாயில்ல, நீங்களும் பேசிருங்க. ஏன்னா அது ரொம்ப லென்த்தான டைலாக். ஓகே, டைமிங்கா இருக்குது. வித் யுவர் பர்மிஷன். இந்த இருமுழு தும்முழு விக்கலு கொட்டாவி பசி தூக்கம் பொறப்பு இறப்பு பட்டம் பதவி பள்ளம் மேடு இதெல்லாம் வந்தாலும் கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. கச்சச்ச நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். அது நல்ல அருமையான இது டைலாக்குங்க. அதே மாதிரி இப்போ அதே அந்த கணக்கு டைலாக் வேற லெவல் இருக்குண்ணே. அது அதாவது நீங்க சொல்லுங்க. ஆம்பளைங்க போற கணக்கு இன்றைய கணக்கு, பொம்பளைங்க போறது நாளை கணக்கு, பையனுக்கு போறது மனக்கணக்கு, பொண்ணுங்க போறது திருமண கணக்கு, ஏழைங்க போறது நாள் கணக்கு, பணக்காரன் போறது பணக்கணக்கு, அரசியல்வாதி போறது ஓட்டு கணக்கு, ஜனங்க போறது நம்பிக்கை கணக்கு, மனுஷன் போறது தப்பு கணக்கு, ஆண்டன் போறது பாவ கணக்கு, இந்த அண்ணாமலை போறது எப்போதுமே நாய கணக்கு. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். எங்கட கணக்கு பேசுறாங்க, எறா வண்டி அப்படின்னு. சூப்பர். ஆனா சமீப காலமா அது வந்து இன்னொன்று நான் குறுக்க பேச நினைக்காதீங்க. ஏன் வந்து டைரக்டர் வந்து ஒரே டேக்ல வந்து அவர் வந்து ஓகே பண்றாரு அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? அதாவது உண்மையாலுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமா வாழ்க்கைக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து 50 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 50 வருஷத்துல 75வது வருஷத்துல பாலச்சந்தரால் பொற்கரங்களால் அறிமுகப்படுத்தப்பட்டாரு. இந்த 50வது வருஷத்துல இவர் நம்ம தம்பின்னு சொல்லக்கூடாது, வயசுல இன்னைக்கு வந்து சாதனைகளை பெரிய மனுஷன் லோகேஷ் கனகராஜ் ஷார்ட் டைம்லேயே அவரோட படத்துல கூலி படத்துல 50 வருஷம் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் பாலச்சந்தர்ல இருந்து லோகேஷ் கனகராஜ் வரைக்கும் அவர் டைரக்டர்களின் நாயகன். டைரக்டர் நின்னா நிற்பாரு, டைரக்டர் உட்கார்னா உட்காருவாரு. இது சரிங்களான்னு குழந்தை மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு தடவை நடிக்கிறப்ப சரி சரிங்களா, கரெக்டுங்களா. தான் வந்து ஒவ்வொரு நாளும் புதுசா நடிக்கிறேங்கிற ஃபீலிங்கோட இருக்கிறாரு. அதனாலதான் டைரக்டர் வந்து என்ன சொன்னாலும் கேட்கிறாரு, உடனே பண்றாரு. ஒவ்வொருத்தவங்கலாம் பாருங்க, ஒரு தடவை 2 தடவை 3 தடவை டேக் வாங்கிட்டு போதுன்ட்டு போயிடுவாங்க. நான் யாரையும் பொதுவா சொல்ல வரல. இவர் வந்து நீங்க எவ்வளவு கொடுத்தீங்கனாலும் சரி அது நடிச்சுக்கிட்டே இருப்பாரு. டைரக்டர் ஓகே பண்ற வரைக்கும். நீங்க சொன்ன மாதிரி அது லாங்கான டைலாக். அண்ணாமலையில அந்த சவால் சேலஞ்ச் கொடுப்பாருல்ல, மேல வந்து ராதாரி நிற்பாரு, கீழே சரத்பாபு நிற்பாரு. வந்து சூப்பர் ஸ்டார் வந்து எல்லாத்தையும் சொத்து எல்லாம் ஏமாத்தி வீடெல்லாம் இடிச்சு தரமட்டம் ஆக்கிடுவாங்க. அப்போ மலையில நினைச்சிட்டு போவார். அப்போ டைலாக் பேசுறேன், அந்த டைலாக் தான் அந்த டைலாக் பேசி ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நாள் நம்ம மனப்பாடமா வச்சிருந்தேன். ஆமா, கொஞ்சம் பேச வருவோம், கொஞ்சம் 3-4 வருஷம் கேப் விட்டுருச்சு டைலாக்லாம் பேசுறோம். டிக்டாக் இருக்கே சும்மா போட்டுட்டு இருப்போம். அது வந்து இப்போ இதாயிடுச்சு. இருந்தாலும் யோசனை பண்ணி பண்ணுவோம். போறதுக்கு முன்னாடி நான் சொல்றது கவனமா கேளுங்க. இன்னைக்கு பணம், பேர், புகழ், அந்தஸ்து இருக்கிற திமிர்ல என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தருள் நிறுத்தி எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க.
அசோகம் இது வரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பனா தான் பார்த்துருக்கேன். இனிமேல் இந்த அண்ணாமலை விரோதியா பார்ப்ப. இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்க. உன்னுடைய அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. உனக்கும் எனக்கும் தர்ம யுத்தம் தொடங்கிடுச்சு. இந்த யுத்தத்துல உன்னையோட பணம், பேர், புகழ், அந்தஸ்து சம்பாதிச்சு பல அடுக்குமாடி ஹோட்டல் கட்டி உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன்னுடைய பண வரியை ஒழிச்சு கட்டி நீ எப்படி என் வீட்டை இடிச்சு நடுத்தருள் நிறுத்தினியோ அதே மாதிரி நானும் உன் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தருள் நிறுத்தல. என் பேர் அண்ணாமலைடா அப்படின்னு. ரொம்ப கஷ்டங்க. நானும் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். அது உண்மையாலுமே ரொம்ப கஷ்டம். இளைய தளபதி அவர்களே வந்து இந்த டைலாக் தான் பேசி அவங்க அப்பாட்ட வந்து ஒரே டேக்ல பேசி முதல்ல வந்து அவங்க அப்பா நடிக்க வேண்டாம்னு சொன்னாரு. இந்த டைலாக் ஓகே பண்ண பிறகு சரி வாப்பா நடிக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்தாரு. ஆனா இது வந்து நம்ம சும்மா ஒரு மனப்படமா பேச முடியாது. அது வந்து எமோஷனலா பேசணும். அந்த முகத்துல அந்த வெளியே காமிக்கணும். நம்ம கண்ணாடி போட்டுக்கிறோம், அதில் ரியாக்ஷன்லாம் நம்மளாம் பண்ண முடியாது. உண்மையாலுமே அதெல்லாம் சத்தியமாக சான்ஸே கிடையாது. அந்த மாதிரிலாம் வந்து நடிகர்கள்லாம் யாருமே முடியாது. சார் இன்னொன்று வந்து அவரோட கேஎஸ் ரவிக்குமார் வந்து அடிக்கிறதுக்கும் சொல்லுவார் சார். நிறைய பேட்டிகளை பார்த்துருக்கேன். ஒரே நேரத்தில் தென்னாலி எடுத்துட்டு இருந்தாரு, படையப்பா எடுத்துட்டு இருந்தாரு. கமலஹாசன் வந்து எப்படிப்பட்ட நடிகர்னு தெரியும். அவர் வந்து நடிப்புல வந்து இவர் ஸ்டைல் மண்ண, அவர் நடிப்பு மண்ண. இப்போ வந்து அங்கே போய் ஷூட்டிங் எடுத்துட்டு வந்து இங்கே எடுக்கிறப்ப நிறைய மாறுதல் இருந்துச்சு. இப்போ சித்தாரா கட்ட வந்து எல்லா சொத்தையெல்லாம் இழந்து ஒரு குடிசைக்கு வந்துடுவாங்க. அப்போ வந்து நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் வந்து உனக்கு நான் வந்து மாப்பிள்ளையை இது பண்ணுறேன், உனக்கு எல்லாம் பண்ணுறேன்னு சொன்னேன்னா உனக்கு மனசுக்கு பிடிச்ச அப்படின்னு அழுவார். அது வந்து 21 டேக் எடுத்துட்டார். இங்கே ரவிக்குமார் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. டைரக்டர் சார் வந்து திருப்திப்படுத்த முடியல. இன்னும் ரஜினி சார் போயிட்டு நீங்கள் அதை மறந்துடுங்க, கமல் சாரை மறந்துடுங்க, சீக்கிரம் எடுங்க அப்படின்னு மறுபடியும் 22வது டேக் ஓகே பண்ணிட்டார். ஏன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். அசல்ட்டா தான் நடிச்சிருப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா கண்கலங்க. கண்டிப்பா உனக்கு மனசுக்கு பிடிச்சேன்னு அப்படின்னு நிறுத்துவார். உனக்கு எல்லாமே வசதியா பண்ணித்தரேன், எல்லாம் பண்ணித்தரேன்னு. ஆனா ஏன்னா ஆல்ரெடி வந்து நாசர் வந்து கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவார் அந்த படத்துல. அது ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா. ஆமா, ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருக்கும் சார். ஒரு செகண்ட் தான் சார் கண்கலக்க வைப்பாரு. பயங்கரமான நடிகன் சார். எல்லாம் ஸ்டைலுங்கிறாங்க. அவரோட நடிப்புலாம் பாத்தீங்கன்னா கபாலி படத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒய்ஃபை வந்து பிரிஞ்சுட்டு மறுபடியும் வந்து பார்ப்பாரு. பார்த்தோன்னே மேல இருந்து அந்த அம்மா நடந்து வரும். நடந்து வந்தோடனே அப்படியே கட்டி பிடிப்பாரு. கட்டி பிடிச்சிட்டு அப்படி தோலை தட்டி கொடுப்பாரு. பாத்தீங்கன்னா அப்படி ஒரு எமோஷன் ஆவார் பாருங்க. எமோஷன் ஆகிறப்ப அந்த கண்ணை துடைப்பாரு. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உள்ள போயிட்டு வெளியில வந்துடுவார். நம்மளோட ஃபீலிங்ஸை தட்டி எழுப்பிடுவார். பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய ஒரு எமோஷனலான ஸ்டார் சார் அவர். ஸ்டார் சமீப காலமா சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பட்டம் பெரிய பேச்சு பொருளா மாறிச்சு. நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு மக்கள் மத்தியிலும். சரி, இது சூப்பர் ஸ்டார்னு பட்டம் அவருக்கு ஒருத்தருக்கு தான் பொருந்தும். நானே சொல்றேன், கண்டிப்பா அவருக்கு ஒருத்தருக்கு பொருந்தும். இப்போ இவரை தாண்டி அடுத்த சூப்பர் ஸ்டார்னா யாராச்சும் வர வாய்ப்புகள் இருக்கு? நாம சொல்ல தேவையில்ல. நாம ரசிகர் சொன்னோம்னா அந்த சூப்பர் ஸ்டாருடைய ஆதரவாளர் சொல்றாங்கன்னா அது மக்கள் கொடுத்தாங்கன்னா யார் வேணா மக்கள் பார்த்து கொடுக்கறது தான். இது தானா தேடி வரதான். அந்த ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த பட்டம் பதிவுலாம் கேட்டு வராது, தானா வரும். வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. ஒரே ஒரு சூரியன். ஆமா, ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார். அது வந்து தலைவர் ரஜினி தான். என்னைக்கும் ரஜினிகாந்த் ஐயா தான். ஒத்துக்க மாட்டாங்க பொதுமக்கள். இந்தியாவோட பெரிய ஐகான் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் ஷாருக் கான் சார். அவரோட இதுல என்ன படம் சார்? சென்னை எக்ஸ்பிரஸ்ல தலைவான்னு சொல்லிங்களா சார்? சூப்பர் ஸ்டார்னு அவர் சொல்லிங்களா? ஷாருக் கான் சொல்றாரு. எல்லாமே இந்தியாவே அவரை தானே சார் கொண்டாடுறாங்க. நீங்க எங்க வேணாலும் பாருங்க, தெலுங்குலயும் சரி, கன்னடாலையும் சரி, மலையாளத்திலயும் சரி, ஹிந்திலையும் சரி, நீங்க எந்த மொழியில அவர் நடிக்காத மொழிகள் என்ன சார் இருக்கு? வங்காளத்தில் நடிச்சிருக்காரு, மராத்தியில் நடிச்சிருக்காரு, இங்கிலீஷ்ல நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார்னா நடிப்புல மட்டும் இல்ல, இந்த வயசுலயே வந்து அதே கலெக்ஷன் கொடுக்கணும்ல. அதுதானே, யார் வேணா பட்டத்துக்கு ஆசைப்படலாம். அதனால தப்பு கிடையாது. அவங்க வந்து எல்லாரும் முன்னேறானு தான் நாளைக்கு நினைப்பாங்க. ஆனா இதே 75 வயசு வரப்போகுது. 75 வயசு ஸ்டார்டிங் ஆக போகுது இல்லை? இந்த 75 வயசுல நீங்க 150 கோடி சம்பளம் ப்ரொடியூசர் வர்றாங்க அப்படின்னா மற்ற நடிகருக்கு யார் வருவாங்க? ஓகே, அது பார்க்கணும்ல. அவங்க அந்த மாதிரி இருந்தா தானே சூப்பர் ஸ்டார். கண்டிப்பான சூப்பர் ஸ்டார். நம்ம நிறைய ஆடியோ லான்ச்ல மேடை பேச்சு நிறைய பார்த்துருக்கோம். நிறைய இன்ஸ்பிரேஷனான விஷயம் நிறைய ஷேர் பண்ணுவாரு. சமீபத்துல ஒரு ஆடியோ லான்ச்ல கூட இந்த காக்கா கழுகு இந்த மாதிரி டாபிக் எல்லாம் போய் அதுவும் ரொம்ப கான்ட்ரவர்சியெல்லாம் மாறிச்சுல. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதாவது காக்கா கழுகு அப்படின்னா, காக்கா வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் இப்போ வந்து இவர் மேடை கலைஞர், இவருக்கு ஈக்குவலாக இன்னொரு மேடை கலைஞர் இவங்க ஊர்லேயே ஒருத்தர் இருப்பாங்க. ஓகே, இவங்களுக்குள்ளே ஒரு காம்பினேஷன் வருதுன்னு வச்சுங்க. 2 பேரும் ஒரே தொழில் தான் பண்ணுறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு காம்பினேஷன் வருது. அவர் வந்து ஒருத்தர் காக்கா, இவர் கழுகா ஒரு சப்ஜெக்டாக வச்சுக்கோம். இவர் கழுகா இருக்கட்டும், அவர் காக்காவாக இருக்கட்டும், இவரெல்லாம் இவர் காக்காவாக இருக்கட்டும், அவர் கழுகா இருக்கட்டும்.
போட்டி பொறாமைகளும் வந்து எல்லாத்துக்கும் மனிதனுக்கு உண்டு. ஓகே. யாராக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் நீ போட்டி பொறாமை உண்டு. அதெல்லாம் நீ சும்மா வந்து வெளியிலன்னா எங்கள் அண்ணன் தம்பி அப்படிலாம் சொல்லிக்கலாம். குடும்பத்திலே இருக்குது போட்டி பொறாமை. அப்படிங்கும்போது தொழிலுங்கும் போது போட்டி பொறாமை எல்லாத்துக்கும் வரும். உங்கள் யூடியூப் சேனலுக்கு வந்து போட்டி இன்னொரு யூடியூப் சேனல் இருக்கும். அது மாதிரி நம்மளே வந்து யாராவது நோண்டிட்டு தான் இருப்பாங்க. அதை பற்றி கவலையே படாமல் கழுகு மாதிரி பறந்து போயிட்டே இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே நம்ம மேலே போயிட்டோம் அந்த காக்காவால் பறக்க முடியாது அப்படிங்கிறத அது சொன்னார் வந்து எக்ஸாம்பிள். இது வந்து அவர் கழுகு காக்கா அப்படிங்கலாம் சொல்லல. எல்லா தொழிலுக்கும் எல்லாத்துக்கும் போட்டி இருக்கு. அதனால நீ வந்து யாரை பத்தி அந்த விமர்சனங்களையும் கண்டுக்காம உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற பார்க்கணும். நீங்க அதுவே சொல்றீங்க. இதுலயே லால் சலாம்லயே வந்து அவர் சொல்லிட்டாருங்களே, என்னையும் இளைய தளபதியை வச்சு எதுவுமே தப்பா பேசாதீங்க வலைதளத்துல, நான் பார்த்து வளர்ந்த தம்பி அவரு என்னைய வந்து அவருக்கு நீங்க போட்டியா சொன்னீங்கன்னா அது எனக்கு மரியாதை இல்லை, அவரை வந்து எனக்கு போட்டியா சொன்னீங்கன்னா அவருக்கு அது வந்து மரியாதை இல்லை. அதனால அவரு தனி, நான் தனி. அவரே ரசிங்க, என்னையே ரசிங்க. எல்லா தொழிலும் போட்டி. என்னதான் இருந்தாலும் இந்த சோசியல் மீடியால ஒரு பக்கம் நீங்க டாபிக்கா எடுத்து பாத்தீங்கன்னா விஜய் சார் அப்படின்ற ஒரு டாபிக் யூடியூப்ல வந்து நீ சமூக வலைதளத்துல ஏதாவது கண்டென்ட் கிடைச்சா அதை பத்தி பேசுறதுக்கு 1008 சேனல் இருக்கு இன்னைக்கு. அது வந்து வைரலா, சில விஷயங்கள் வைரல் ஆகுது. அது சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு விஷயத்த பேசிட்டாருன்னா அது வைரல் ஆகுது. இப்போ வந்து கடைசியா லாஸ்டா வந்து சிஎம் ப்ரோக்ராம்ல கூட ஏவா வேலு மினிஸ்டர் வந்து புஸ்தகம் வெளியிட்டாரு. அவர் வந்து சும்மா ஜாலியா பேசினார். ஸ்கூல் வாத்தியாரு, அதாவது ஸ்கூல்ல வந்து டீச்சருக்கு தான் கஷ்டம், ஓல்டு ஸ்டூடெண்டால டீச்சருக்கு கஷ்டம்னு அவர் என்னத்துக்கு சொன்னாருன்னு அவருக்கும் தெரியல, எதுக்கு அப்படி பேசினாருன்னு தெரியாது. முதல்ல அது வந்து கடைசியில் பார்த்தா திமுக இருக்கிறவங்களாம் ஓல்டு ஸ்டூடெண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குரிய ஆகிடுச்சு. அவர் இவரை பத்தி பேசினார். அப்புறம் பேசி கூட அப்புறம் இதாயிட்டாங்க. அவர் ரெண்டே பேசி சமாளிட்டாங்க. அது வந்து அவரை தாக்கி பேசினார் நம்ம சொல்ல முடியாது. பொதுவா சொன்னார். சார் நீங்க அவர் பேரை எடுத்தாதான் சார் வியூஸ் போதும். ஆமா, சூப்பர் ஸ்டார் கொண்டு வந்து நிறுத்தினாதான் பாப்பாங்க. அரசியல்ல வட்டாரத்திலேயே ஒரு சுழற்சி வரும். அவர் பேர் ஹேஷ்டாக் ரஜினிகாந்த் அப்படின்னு போட்டாவே வீடியோ என்ன 10 பேர் பார்க்கறது 1000 பேர் சேர்த்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு. இப்போ இந்த கட்சியில ஆரம்பிச்சாரு, கட்சி ஆரம்பிக்க போறேன்னு அவர் சொன்ன டைம்ல வந்து நிறைய பேர் உங்களை மாதிரி நாங்க சூப்பர் ஸ்டாருக்காக உயிரை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருந்தீங்க. சில காரணங்களால அவரும் கட்சி ஆரம்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை போயிடுச்சு. அந்த பீரியட் டைம்ல வந்து நீங்களா உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? வருத்தமா தான் இருந்துச்சுங்க. ரொம்ப நாங்க நினைச்சோம். எங்களுக்கு இப்போ இவருக்கெல்லாம் பாவம் வந்து நாங்கள் ஒன்றும் அவருக்கு வந்து பொருளாதார ரீதியாக கட்சிக்காக நாங்களாம் ஒன்றும் செலவு பண்ண கிடையாது. சும்மா பொய் சொல்லக்கூடாது. நாங்களாம் வந்து ஒரு பைசா நான்லாம் செலவு பண்ண கிடையாது. அவர் கட்சிக்கு வருவாருன்னு போஸ்ட் அடிக்கலை, கட் அவுட் வச்சது கிடையாது. அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை. அவர் வந்து என்ன சொன்னார், களத்தில் வந்து இறங்கும் போது நீச்சல் அடிச்சுக்கலான்னு தான் சொன்னார். ஆனால் வந்து நிறையா பேர் மாவட்ட நிர்வாகிகள்லாம் கட்சி வந்து பூத் கமிட்டிலாம் ஆரம்பிக்க சொன்னார். நிறையா மாவட்ட செயலாளர்கள் வந்து அதை அவர் சொன்னதை வாக்குறுதியை ஏற்றுக்கிட்டு எல்லாமே ஃபீல்டில் இறங்கி கஷ்டப்பட்டாங்க. பாவம், அந்த கஷ்டப்பட்டவங்களுக்கும் உண்மையாலுமே ஒரு நன்றி சொல்லுவோம். ஏன்னா கேட்டால் அவங்களாம் வீட்டு குழந்தைங்க பிள்ளைங்கள்லாம் விட்டுட்டு அவர் சொன்னதுக்காக அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டாரு, அவருக்காக நாங்கள் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி சொந்த பணம் ஒவ்வொருத்தரும் 20 கோடி ரூபாயெல்லாம் செலவு பண்ணவங்களாம் இருக்காங்க. 10 கோடி 5 கோடிலாம் செலவு பண்ணலாம் இருக்காங்க. சொந்த பணத்தை செலவு பண்ணவங்களும் இருக்காங்க. இருந்தாலும் அவருடைய வந்து அந்த அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் கொரோனா காலகட்டத்தில் வந்து வர முடியும் சொல்லிட்டாரு. இருந்தாலும் அந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க் பண்ணவங்களுக்கு ரொம்ப மன ரீதியாக வருத்தம். எங்களுக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பு கிடையாது. நாங்கள் சாதாரண ரசிகர் தானே. நாங்கள் ஒன்றும் அவர் நம்பி அரசியலுக்கு வருவாரோ இல்லை பதவி வருமோன்னு சொல்லி நாங்களாம் ஒரு பைசா செலவு பண்ணல. நாங்களாம் சேவையாக பண்ணிக்கோங்க. ரத்த தானம் இப்போ பார்த்தீங்கன்னா டிக்டாக்கில் உங்களுக்கு தெரியும், டிக்டாக்கில் வந்து எவ்வளவோ அலிகேஷன்லாம் வந்தது, எவ்வளோ சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதே டிக்டாக்கில் நாங்களாம் வந்து சோசியல் மீடியாவில் நாங்களாம் வந்து உடல் உறுப்பு தானத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினேன். இந்த உடல் உறுப்பு தானம் கண் தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினேன். கிட்டத்தட்ட 100-150 பேர்த்துக்கு மேலே திருச்சி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் என் கூட வந்து நான் ஒரு விழிப்புணர்வு வீடியோ போட்டேன் டிக்டாக்ல. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து ரத்த தானம் பண்ணாங்க, கண் தானம் பண்ணாங்க. 100 பேர்த்துக்கு மேலே உடல் உறுப்பு தானமே பண்ணோம். அதாவது எங்களுடைய இறப்புக்கு அப்புறம் உடல் உறுப்பு தானம். அந்த மாதிரி சேவைகளான அதுதான் எங்களால் செய்ய முடியும். நாங்கள் ஒன்றும் வசதி வாய்ப்பு அவ்வளோ, நாங்கள் ஒரு ரசிகர், டிக்கெட் வாங்கி பார்ப்போம், படம் பார்ப்போம், அவ்வளோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஏகப்பட்ட பேர் திட்டுவாங்க. திட்டவங்களுக்கு நன்றி. ஏன்னு கேட்டா நீங்க திட்டு தான் நாங்க வந்து மேல போயிட்டே இருக்கோம். ஏன்னு கேட்டா இன்னமா ஏன்டா பைத்தியம் மாதிரி உட்காந்துருக்கானுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் திட்டிட்டு தான் இருக்காங்க.
இந்த கமாண்ட்லாம் எங்களுக்காக பார்த்து போயிட்டே இருக்கணும். கட்சி ஆரம்பிக்க போறான்னு சொல்ற டைம்ல அவர் கூப்பிட்டு ரசிகர்கள் எல்லாத்தையும் பார்த்தாரு. ஸ்டேஜ்ல ஏறி தனித்தனியா பார்க்கும்போது சோசியல் மீடியால நிறைய வீடியோ எல்லாம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் நிறைய ரசிகர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாரு, காலில் விழுந்தா, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் சோசியல் மீடியால போயிட்டு இருந்துச்சு. அது உண்மை இல்லைன்னு உங்களை மாதிரி நம்மள மாதிரி நபர்களுக்கு தெரிஞ்சால் கூட ஏன் அந்த மாதிரி அவர் மேல ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண? அப்படித்தானே வந்து அவர் யாரை கெட்ட பேர் எடுக்கலாம், ஏன்னா அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு. எப்படியாவது அவர் இமேஜை ஸ்பாயில் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து அவரும் இல்லை, எல்லாத்துக்கும் உண்டு. ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு ஸ்டாரு. இன்னைக்கு வந்து சொன்னால் போதும், ஒரு ட்வீட் போட்டாவே போதும் இன்னைக்கு வந்து எவ்வளோ எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்படிங்கும்போது அவர் பேரை எப்படியாவது வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் டேமேஜ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இல்ல இது அதுல என்ன முக்கியமான விஷயம்னா உங்களை மாதிரி நபர்களுக்கு நிறைய பேருக்கு மரியாதை கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி. இல்ல அது வந்து நாங்க வந்து என்ன சொல்றது, இப்ப 2020 வந்து சூப்பர் ஸ்டார் வந்து அரசியலுக்கு வருவது உறுதிங்கிறாரு. அதுக்கப்புறம் நாங்க அதே பிறந்த நாளுக்கு வந்து போயஸ் கார்டன்ல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 25-30 பேரு இதே மாதிரி மேடை கலைஞர். நான் வந்து ரசிகர் தான், ஆனா வந்து மேடை கலைஞர்கள்லாம் இல்ல. ஏன்னா இவங்க மாதிரி மேடை கலைஞர்கள் வந்து ஒரு 20-25 பேருக்கு போனா 20-25 பேர் எல்லாமே பல மாவட்டங்கள்ல இருந்து வர வச்சு அவங்க எல்லாம் வந்து ஒரு மண்டபம் எடுத்து தங்கி இதே மாதிரி எல்லாம் மேக்கப் எல்லாம் பண்ணி அவங்க எல்லாம் வந்து போயஸ் கார்டன் போயிருந்தோம். அங்க போய் அந்த வீடியோ எல்லாம் பெரிய லெவல்ல வைரல் ஆகி சீமான் கூட அவர்லாம் கூட அதை பத்தி எல்லாம் பேசியிருந்தார். பெரிய கான்ட்ரவர்சியா கூட. ஆமா, அதெல்லாம் ஏன் கேவலமாலாம் பேசினாங்க. அதாவது நாங்க வந்து ஒரு அன்புக்காக தான் வந்து அதெல்லாம் செஞ்சோம். அவர் அரசியலுக்கு வருவாரு, நம்ம போனா வந்து இவங்கெல்லாம் தான் நாளைக்கு மாவட்ட செயலாளர் அப்படின்லாம் கமாண்டு போட்டாங்க. நாங்களாம் அதுக்காகலாம் செய்யல. அவங்க தொழில், அந்த தொழிலை வச்சு அவங்க சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு வந்து அவர் ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அதை பண்ணலாம்னு சொல்லி 2020 தானே இது, 2020 அந்த மாதிரி பண்ணணும். அது வந்து எதுக்காக பண்ணணும்னா அவர் மேலே இருக்கிற பற்றுக்கு தான். நாங்கள் வந்து அரசியலுக்கு வருவார், எங்கெல்லாம் போஸ்டிங் கொடுப்பாரு, அதை பண்ணுவார், அதெல்லாம் ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. யாருமே இது வரைக்கும் இந்தியாவிலேயே யாரும் எந்த நடிகருக்கு அந்த மாதிரி ஒரு கெட்டப்பாட சூப்பர் ஸ்டார் மாதிரி முகபாவனை உள்ளவங்க இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இது வரைக்கும் யாருமே பண்ண கிடையாது. நாங்க பண்ணியா சிறப்பா பண்ணோம். EPC வரைக்கும் போச்சு. இந்த இங்கிலீஷ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பக்கத்திலே போட்டாங்க. அத்தனை நியூஸ் மீடியாவிலையும் வந்தது. அனைத்து டிவி சேனலையும் அதான் கண்டென்ட்டாவே இருந்தது. 11 மணிக்கு லைவ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 மணிக்கு எங்களை தான் போயிட்டு இருந்துச்சுங்க. புதிய தலைமுறையில கூட அது எங்களை பத்தி ஒரு அரை மணி நேரம் ஆர்டிக்கலாவே போட்டாங்க. இவங்களை பத்தி அந்த கண்டென்ட் மோசமான அந்த கண்டென்ட்டை வச்சு ஏன் உங்களுக்கு இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு புதிய தலைமை டிவியில போட்டாங்க. அந்த மாதிரி வந்து நாங்கள் பண்ணணும். சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வரலைனாலும் நாங்கள் கவலைப்பட போகிறத, வந்தாலும் கவலைப்பட போகிறது. நாங்கள் எப்பொழுதுமே அவருக்கு ஒரு ரசிகனாக இருப்போம். தலைவர் சூப்பர் ஸ்டாருக்காக ஒரு தலைவர் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்காக வரக்கூடிய கூலி படம் மிகப்பெரிய வெற்றி அடைய சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் சார்பாக எங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் உண்டு. அதே கூலி திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு டைலாக்கோட சூப்பர் ஸ்டாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து நான் சொல்கிறேன். ஓகே. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், நீயும் ஒரு நாள் போயிடுவேன், நானும் ஒரு நாள் போயிடுவேன். தப்பென்ன சரியென்ன எப்போதும் விளையாடு, அட பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காதே. எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாதே. சோறுண்டு சுகமுண்டு, மது உண்டு, மாது உண்டு, நல்ல மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா. இந்த படையப்பனோட 5 முகத்தை பார்த்தேன்னு சொன்னில்ல, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, 6 முகம். அதை நீ பார்க்காத, தாங்க மாட்டேன், நொந்துடுவேன். வணக்கம் தலைவா. 75வது பர்த்டேவை கொண்டாடுறீங்க. இன்னும் பல காலம் நீங்கள் உயிரோடு இருந்து நிறைய திரைப்படங்களை நடித்து நிறைய சாதனை பண்ணி எப்பவுமே ஐகான் ஆஃப் த இந்தியன் சினிமாவும் நீங்கள் தான், கான்ட்ரவர்சி ஆஃப் த இந்தியன் சினிமாவும் நீங்கள் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உடல் ஒரு ஆரோக்கியத்தோட இன்னும் பல காலம், நூற்றாண்டு காலம் நீங்கள் உயிரோடு இருந்து நல்லபடியாக எங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தணும். நல்ல வாழ்க வளமுடன் தலைவா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே தலைவா.